வனவிலங்குகள் பிரச்சனையில் நாங்கள் ரொம்ப அக்கறையாக இருக்கோங்கிறதுக்கு 2 செய்தி. ஒன்று எங்கள் கட்சியினுடைய இளைய தலைவர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பார்லிமெண்ட்டில் இந்த வனவிலங்குகளால் விவசாயத்துக்கு ஏற்படுத தொல்லையை கொடுத்து பேசியிருக்கார். அப்படி விவசாயிகளுடைய பிரச்சனையை முன்னெடுத்து பேசியிருக்காரு. 2000 விவசாயிகளை திரட்டி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நாட்டின் கவனத்தை ஈர்க்கின்ற பணியில் ஈடுபட்டார். அதை தொடர்ந்து போன வாரம் என்னுடைய பிரச்சாரத்துக்கு வந்த தலைவர் வைகோ அவர்கள் இது குறித்த விழிப்புணர்வை ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி செங்கோட்டை முதல் திருவேங்கடம் வரை நடைபயணமே அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த வனங்கள் பிரச்சனையில் நாங்கள் அக்கறையாக இருக்கிறோம், தளபதி அரசு அதில் அக்கறையாக இருக்குது. இதுக்கிடையில் இந்த வனவிலங்குகள் பாதுகாப்பு சங்கங்கள் சிலது இருக்குது. எங்கள் கருத்து முதற்கட்டமாக அந்த காட்டு பன்றிகள் அது இப்போ மலையடிவாரத்தை தாண்டி கிராமங்களுக்கு வரை வந்துருச்சு, மலையே இல்லாத கிராமங்களுக்குள்ளும் பூந்துருச்சு. அதனால் காட்டு பன்றிகளை முழுமையாக விலங்குகள் பட்டியலிருந்து எடுக்கணும். இப்போ ஒரு சிங்கத்தையோ ஒரு யானையவோ நம்ம கொல்ல முடியாது. முதல்ல குறைந்தபட்சம் காட்டு பன்றியை விலங்குகள் பட்டியலிருந்து எடுத்துடணும். ஆடு மாடு கோழி பன்றி அந்த பட்டியலுக்கு அதெல்லாம் விலங்குகள் பட்டியலில் கிடையாது, அது மனிதர்களுக்கு உணவாக பயன்படுது. அந்த அடிப்படையில் காட்டு பன்றியை முதல்ல எடுத்தால் கொஞ்சம் அந்த ஒரு இதாவது தனியும். 2வது இதுக்கு நிரந்தர தீர்வு எங்கள் தலைவர் கூட அன்றைக்கி கடையநல்லூர் கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, செங்கோட்டையிலிருந்து திருவேங்கடம் வரை இந்த வனவிலங்குகள் காட்டு பன்றி தொல்லைகளால் மலையடிவார விவசாயம் பாதிப்பை கண்டித்தும் செண்பகவல்லி அணை உள்ளார் அணை திட்டத்தை வலியுறுத்தியும் நடைபயணம் மேற்கொள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. அது எலெக்ஷன் பிறகு இருக்கும். அது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தான். அது அரசுக்கு, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கறது, அது ஒரு பக்கம் நடக்கு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது இந்த விலங்குகளால் ஏற்படுகிற தொல்லை ஒரு இயற்கை பேரிடர்னு தான் அதை நான் சொல்கிறேன்.